அறிமுகம் கொடுப்பாங்க. குட் டச் வந்து தொழுதலை பற்றி ஒரு ஃப்ரெண்டு தொடர்றதுக்கும் வேற தொடர்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? அதை பற்றி சொல்லுவது. குட் டச் பற்றி உங்களுக்கு தெரியும். உங்கள் குட் டச்சை பற்றி உங்களுடைய பேட் டச்சை பற்றி பேட் டச் யாராவது பேட் டச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க. மெயின்லேயே உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு. பேசிக்கிட்டு எவ்வளோ சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மா சொல்லலாமா சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் வந்து அம்மா கிட்ட சொல்லுங்க, பேட் டச் பண்ணுறாங்க, பண்ணுறாங்க, பக்கத்தில் பண்ணுறாங்க. பேட் டச்சை நீங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டு மூலியமாக அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகேவா? குட் டச் பற்றி உங்களுக்கு தெரியும், அது எதுவும் தேவையில்லை. பேட் டச் உங்களுக்கு மூலியமா அம்மா கிட்ட சொல்லுங்க. மிஸ்ஸு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மிஸ்ஸு கிட்ட சொல்லி பேரண்ட்ஸ் இந்த சேனல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அப்பா கிட்ட சில பேர் க்ளோஸாக இருப்பீங்க, அம்மா கிட்ட சில பேர் க்ளோஸாக இருப்பீங்க. யார் உங்களுக்கு க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்கள்ட்ட தைரியமாக அதை சொல்லணும். சொன்னால் தான் அவங்க வந்து மிஸ் மூலியமாவோ இல்லை வேறு அது ஆஃபீஸர் மூலியமோ எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. தெரியப்பட்டு நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். தமிழக அரசு இந்த மாதிரி போக்கு உருவாக்கியிருக்காங்க. இந்த பேட்டர்ஸ் பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி நிறைய நடவடிக்கை எடுத்து ஜெயில் கட்டுற வேலையும் இருக்குது. இது மாதிரி நான் சொல்ல வேண்டியது இல்லை. மிஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து தைரியமாக இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாவோ இல்லை உங்கள் மதர் மூலியமாவோ வேலை தெரியப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த ஆக்ஷனை நாங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா ஒரிஜினல் தெரியறதுனால 100-100. ஓகேவா? மேக்ஸிமம் நிறைய பிள்ளைங்க செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, உடனே போலீஸ் தகவல் தெரிவிங்க. நாங்கள் வந்து அந்த ஹெல்ப் லைனுக்கு நாங்கள் டைரக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.